ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்காப்பு கலை தெரிஞ்சவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்க, எவ்வளோ ஒழுக்கமாக அவங்க இருப்பாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியம் தற்காப்பு கலையில் முக்கியமான விஷயமே ஒழுக்கமாக இருந்தால் தான் நமக்கு அந்த கலையை படிக்க முடியும். ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு உணவாக இருந்தால் கூட இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகேவா? உங்கள் பாடி நீங்கள் சொல்கிறத கேட்டால் தான் உங்களால் அடுத்து என்ன ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணவே முடியும். ஸோ உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லும்போது கட்டுப்பாடு கிடையாது, உணவை நம்ம பார்த்து நல்ல ஃபுட்டாக எடுத்து சாப்பிடணும். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன கூட எடுத்துக்கோங்க, நான் பேக்கரி ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாச்சுன்னா உடம்புக்கு கேடு. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்காது. நமக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தற்காப்பு கலை தெரிஞ்சவங்க ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க பேசும்போது கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு செகண்டு கூட அவங்களுடைய கவனம் சிதறாது, அவ்வளோ கவனமாக இருக்கும். அது இல்லாமல் தற்காப்பு கலை தெரிஞ்ச பசங்க, சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவங்க கூட எல்லாம் பழகும்போது மேரேஜ் பண்ணி ஒரு நல்ல ஏஜான ஆட்கள் எப்படி பழகுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கும்போது வெளித்தோட்டத்துக்கு சின்ன பசங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஆள்கிட்ட பழம், ரொம்ப வயசான ஆட்கள்கிட்ட பழம் எப்படி இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேவா? அப்புறம் தற்காப்பு கலை தெரிஞ்சவங்க அவங்களோட மைண்டை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. மைண்டும் சரி உடம்பும் சரி. தேவையில்லாமல் யார்கிட்டையும் கோவப்படவே மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு டைலாக் உண்டு, அரைக்குடத்தில் தண்ணி எடுத்தாச்சுன்னா அது நம்ம கொண்டு போகும்போது அடித்து வெளியே சிந்தும். அதே இது முழு குடமாக இருந்தால் சிந்தாது. ஓகேவா? அது மாதிரி தான் தற்காப்பு கலை முழுசாக படித்தவங்க எந்த இடத்துலையுமே கோவப்படவே மாட்டாங்க. அவங்க அவங்களோட மைண்டும் சரி அவங்களோட உடம்பும் சரி அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கும். யாருமே அவங்கள ஈஸியாக கோவப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஃபைட் பண்ணலாம், எந்த இடத்துல ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ அதுலாம் அவங்க ரொம்பவே ஒழுக்கமாக இருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுல கூட அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. எப்படின்னா நிறைய பேர் ஒரு மோட்டிவேஷனோட ஒரு மாதத்தில் ஒரு 2 வாரம் கிளாஸுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தற்காப்பு கலை பள்ளிக்கு போக மாட்டாங்க. அதே இது ஒழுக்கமாக நல்ல ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுக்கமாக டெய்லி போவாங்க. ஓகேவா? அவங்களுடைய மனசை கல்லாக்கி டெய்லி போவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தால், எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட்டு நான் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பையன் சொல்லி தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் நான் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.